வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஒரு 4 எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் டாப் 10 வரிசையில் வரக்கூடிய 4 ப்ராஜெக்ட்ஸு. இதில் வந்துட்டு ஒன்று இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ரிமோட்டை வச்சு நீங்கள் எந்த ரிமோட்டாக இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபேனை வச்சுருந்தீங்கன்னா ஃபேனு எது வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இது சிங்கிள் டிரான்சிஸ்டர் உள்ள சர்க்யூட். இது வந்துட்டு இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்களுக்கு சின்ன பசங்களுக்கு மட்டும் அந்த இது. அதே மாதிரி சிங்கிள் டிரான்சிஸ்டரில் வந்துட்டு இது வாட்டர் லெவல் அலாரம். இதுக்குள்ள தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்றா வந்து உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். சரியா, ஃபஸ்ட்டு வந்து எல்டிஆர் அலாரம். சரிங்களா, இது எப்படி இது பண்ணுறேன்னு காட்டுறேன். பேட்டரியை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம்னா லைட் எரியும் உங்களுக்கு. இப்போ இந்த லைட் வெளிச்சம் வந்துட்டு இதுதான் எல்டிஆர். இதில் விழுந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ இடையில கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும். இது வந்து சிங்கிள் டிரான்சிஸ்டரில் பயன்படுத்தக்கூடியது. சிங்கிள் டிரான்சிஸ்டர் தான், வேறு எதுவும் கிடையாது. இதில் ஒரே டிரான்சிஸ்டர் மூலியமாக ஆட்டோ கட் பண்ணுறதுக்கு. இது வந்து சிங்கிள் டிரான்சிஸ்டர் உள்ளது தான். இது வந்து உங்களுக்கு இது வந்து வாட்டர் லெவலில் அலாரம். இதுவும் சிங்கிள் டிரான்சிஸ்டர் தான். அது உங்களுக்கு இது 9 வோல்ட் பேட்டரி ஆட் பண்ணியிருக்கோம் இதில். இது வந்து வாட்டர் டேங்க்கு. இது ரெண்டும் வந்து எலக்ட்ரோடு. இந்த ரெண்டுமே எலக்ட்ரோடு. தண்ணி வந்துட்டு இந்த எலக்ட்ரோடு கிட்ட வந்தோடனே இது அலாரம் அடிக்கும். இது வந்து சிம்பிள் சர்க்யூட் தான். அது சிங்கிள் சர்க்யூட்டில் சிங்கிள் டிரான்சிஸ்டர் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் போட்டு காட்டுறதில் போட்டு காட்டிட்டு உங்களுக்கு அது எப்படிங்கிறது வந்து காட்டுறேன். போட்டோடனே லைட் எரியும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம சும்மா அப்படி கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த டச் பண்ணோம்னா சவுண்ட் வரும். கையில் அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அலாரம் சவுண்ட் வந்துட்டுருக்கும். சரிங்களா, இது வந்து வாட்டர் லெவல் அலாரம். இது சிம்பிள் வாட்டர் லெவல் அலாரம். உங்களுக்கு சிங்கிள் டிரான்சிஸ்டர் இந்த இதில். இது வந்து சோலார் பவரில் வந்து ஃப்ளோட்டிங் வாட்டர் பம்ப். இது அதாவது தண்ணியில் போட்டோம்னா மேந்துக்கிட்டே வந்து தண்ணியை வந்து இந்த டியூப்லேயே அடைச்சி ஊற்றி வந்தது இந்த ப்ராஜெக்ட். இது பின்னால் வந்து பம்ப் இருக்குது, உள்ள பேட்ரி இருக்குது, சோலார் சார்ஜிங் இருக்குது. எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஃப்ளோட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற சர்க்யூட் அது. சரிங்களா, இப்போ வந்து இதை ட்ரையல் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து இது ஃப்ளோட்டிங் போட்டு வச்சு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி விடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா உள்ளே வந்து மோட்ரு தண்ணி வந்து ஃபுல்லாக வருது. ஃப்ளோட் ஆகிட்டே வந்துட்டு தண்ணி வெளியே வருது. இதை அப்படியே எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆகிட்டு தண்ணி. சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதில் அப்படியே எடுத்தோம்னா ஆஃப் ஆகிட்டு. வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ரிமோட்டாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன MP3 பிளேயர் உள்ளது. இது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். லைட் எரியுது, இது ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது இது. அடுத்து இந்த டைப்பு ஆன் பண்ணிக்கலாம். நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு தடவை ஆஃப் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆகும் உங்களுக்கு.
இதில் எந்த பட்டன் வேணுனாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன் ஆகும். அதுலேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? இது வச்சு அடுத்து இது ஒரு இது ஓகே பட்டன். சரிங்களா? எந்த ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு லைட்டை போட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்களா? 4 ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5000-10,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வீடியோ போட்டிருக்கேன். 189-190 வீடியோ வரைக்கும் போட்டு வச்சு சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுங்கள். நிறைய எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் வரும். சரிங்களா? நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே. காலையில் கரண்ட்டில் கையை வச்சுவிட்டேன். அது வந்துட்டு இப்போ நமக்கு வந்து உடம்பு பூரா மின்சாரமாக பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நம்மள என்ன இந்த பல்பை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி எரியுதுன்ட்டு. எரியுதா? எங்கே வச்சாலும் நமக்கு எரியுது. இங்கே வச்சாலும் எரியும், இங்கே வச்சாலும் எரியும். ஓவராக கரண்ட்டு உடம்புல சேர்ந்துருச்சு. ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5000-10,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வீடியோ போட்டிருக்கேன். 189-190 வீடியோ வரைக்கும் போட்டு வச்சு சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து நீங்கள் பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுங்கள். நிறைய எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் வரும். சரிங்களா? நன்றி, மிக்க நன்றி.